ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். நிச்சா எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross on October with Turday carrot rich you the guys by the Turk for night. சரியானது. நான் என்ன பண்றான் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்பாத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் நான் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம். கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடெல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்?
ருசியானது. போலா, என்ன என்ன நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது லடக்கத்தை பண்ண முடியும். Morley's கனி and பழங்கரிஸ் பற்றிடும். மொர்லி ஸ்ட்ராபெரியில எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanted to see Iridan this neue Balloon a lot of queers. Does it last mutigalatum fensham? There's general whacker. அனைத்து பத்துக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படிதான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்மா, எங்க பிரிட்னி, அதை இழுத்து வருவோம். ஐபோன், நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இது புதுநிலை ஐபோன் 50 மிகவும் அழகாக இருக்கிறது. ஹே, இது வேலை செய்யவில்லை. காத்திரு, இது ஒரு சாக்லேட் பேயான். இது மிகவும் சுவையானது. இது உண்மையானதல்ல. பிறகும் இதுவும் குல்ட்டு. ஓ, எவ்வளவு அருமை. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி நண்பா, நான் எது ஐபோன் என்று தேடி பிடிக்க வேண்டும். இப்போதே முயற்சி தான் செய்கிறோம். ஓ மக்கள், பிரிட்னி, எனக்கு உண்மையான கண் எலும்பு இருக்கிறதே. ஏன் நீ சிரிக்கிறாய்? என் கண் எலும்பும் குளிராக இருக்கிறது. அதை பாருங்கள், எனக்கு ஒரு சாக்லேட் கிணறு கரடி உள்ளது. சுறுசுறுப்பானது. நான் இன்னும் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தேன். பிரிட்னி, வைடார் சுவாரஸ்யமானது. மற்றவை என்ன இருக்கிறது? ஒரு ஆப்பிள் உள்ளது ஸ்கிட்டில்ஸ் உடன். ஓ, கேமரா கிடைத்தது. என் கண்களையும் நம்ப முடியல. நான் இதை முயற்சிக்கலாமா? சரி, மீண்டும் முயற்சி செய். ஹே, மிகவும் சின்ன பூனை மட்டும் இருக்கும். கொஞ்சம் உமிழ்நீர். நிச்சயம், எனக்கு மேலும் வேண்டும். சிரிப்பதை நிறுத்து. நீயும் எல்லாவற்றையும் இழந்து விடுவாயே. இல்லை, இது இன்னும் சுவையாக இருக்கிறது. கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறது. ஓ, இன்னும் கசியல்கள் இருக்கின்றன. அதை என் சிறந்த நண்பருடன் பகிர்ந்து கொள்வோமா? அதை ஒன்றாக சாப்பிடுவோம். நம்ம இருவரும் இதை சேர்ந்து திறப்போம். எவ்வளவு அற்புதமானது மற்றும் எவ்வளவு பெரியது. போதே. வா, அருமை. இரு, என்னை சிறந்தொரு யோசனை வந்தது. நம்ம இருவருக்கும் சுபஸ் இருக்கின்றது. நாம் போட்டியிட்டு ஆக வேண்டும். தொடங்குவோம். நான் ஜெயிக்க போகிறேன். எனது சூப்பா சாப்ஸ் ரொம்ப நல்லது. இது கிராமல் இல்ல, இது ஒரு சாக்லேட் கேக். ஏன் பிடித்தது? நான் ஜூலியை விட வேகமாக செய்ய முடியும். என்ன
அவளிடம் சாக்லேட் லாலிபாப் இருக்கிறதா? அவள் கண்டிப்பாக வேகமாக செய்வாள். என் லாலிபாப் கடிக்க முடியாதது. ஓ, என் நாக்கு சிவப்பாகவும் வீங்கியதும் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் லாலிபாப் உடைக்கலாம். இது சிறந்ததாக இருக்கும். ஒரு சுற்றலியை எடுத்து எல்லாவற்றையும் இடிக்கும் அளவுக்கு அடிக்கலாமா? அற்புதம்! அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை பாப்பிடுவோம். வேகமாக செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு சுவை! மற்றும் கடைசி துகள்கள். நேரம் முடிந்தது. நான் சிறப்பாக செய்தேன். நான் வெற்றி பெற்றேன். முதல் ஒன்றை பார்க்கலாமா? அஃது ஒரு மோதிரம். எவ்வளவு அழகானது! பார்ப்போம். எனக்கு பொருத்தமாக மிகவும் குளிராக உள்ளது. சுவையாக மணக்கிறது. அடி, இது கித்தியை சுவாதிஷ்டமாக தோன்றுகிறது. எனக்கும் அது வேண்டும். நான் என்ன பெற்றுள்ளேன் என்று பார்ப்போம். அட, எனக்கும் ஒரு மோதிரம் உள்ளது. அட, இந்த வைரம் அருமை. நான் இதை சாப்பிட முடியாது என்று காத்திருக்க முடியாது. சரி பிரிட்னி, நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? முடியாது. அது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது எனது நண்பர்களுக்கு அழைக்கப் போகிறேன். என் மோதிரத்துடன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றனர். எனக்கு உங்களை பற்றி பெருமை இருக்கிறது. ஹே நண்பர்களே, பிரிட்னி, என் நண்பர்களை சந்திக்கவும். என் யோசனை அழகாக இருக்கிறது. நான் அந்த மோதிரத்தை நகை வியாபாரியான இது உண்மையில ஒரு வைரம் தான். நம்பவே முடியலை. ஜூலி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பணம். இன்னைக்கு என்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் நிக்கோலுக்கு கொடுக்கிறேன். அவ ஸ்குவீஸ் விற்கிறாள். என்ன முட்டாள்தனம்! $4. நான் அத வளையம் என்று சொல்லுவேன். அரிய அளவு எம்களை கொல்லட்டும். நான் அவைகளை எல்லாம் சாப்பிடுவேன். உன்னிடம் ஒரு மோதிரம் இருக்கிறது. நான் அதை பரிமாற்றம் செய்ய சலுகை செய்கிறேன். ஒரு மோதிரத்துடன் அல் காகிதம் கத்தி வாடா விளையாடலாம். வா, இது ஒரு சாக்லேட் பாராக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். பொறுமை இருந்து கொள். இது வெறும் சாக்லேட் அல்ல. பார்க்கலாம். அவள் என்னை கைப்பற்றி இருக்கிறாள். ஒரு நிமிஷம். என்கிட்ட என்ன இருக்கிறது என்பதை பார்க்க போகிறேன். வாவ், ஒரு பேலட் ஷேடோஸ். நல்ல வாசனை வருகிறது. எனக்கு சாக்லேட் ஷேடோ பேலட் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். இது ரொம்ப ருசியானதாக தெரிகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு ருசியாக இருக்கிறது. சில ஷேடோஸ்க்கு செல்லலாம். எனக்கு இது பிடிக்கும். இதன் இரண்டாம் பகுதி பேலட். ஆமாம், உன் பற்கள் நகைச்சுவையாக இருக்கின்றன. நினைத்து பாரு. சாக்லேட்டை விடவும் வேறுபட்டது. நீங்கள் அந்த சேய் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? முடியாது. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. இது மிக அருமை. அவள் ஒரு பேராசைக்கு தோழி. ஆனால் எனக்கு உண்மை பாடை உண்டு. இதன் பொருள் என்னை அழகான பிரகாசமான மேக்கப் போட முடியும். இது நிஜமாகவே அழகாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். நான் மிகவும் அழகான பெண். நன்றி ஜூலி. இந்த மேக்கப் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எப்படி எனக்கு மேக்கப் செய்யலாம்? பிரச்சனை இல்லை. உண்மையில் நான் இந்த பேராசை இருக்கும் பெண்ணிடம் பழி வாங்க போகிறேன். அவளுக்கு அழகான மேக்கப் வேண்டும். சரி, அவளுக்கு ஒரு மேக்கப் கிடைக்கும். நீ அசாதாரணமாய் அழகாக இருக்க போகிறாய். ஓ இல்ல, நீ என்ன செய்தாய் பிரிட்னி? நான் கோபமாக இருக்கிறேன். ஓ,
மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றாள். குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரியா உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. ஓ, இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையலை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன் நீங்க தான் அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, காத்திரு. நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எச்சியை பெற முடிகிறதே. ஓ, ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓ, நான் இல்லை. மேற்கொண்டு அதிகமாக ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதியாக. அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன் அது சோஃபியின் முறை. ஓ, ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. நம்ப முடியவில்லை. எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடிங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. ஓ, அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? நான் ஒரு அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும். நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா? வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா? சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன். அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ, ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ, சாக்லேட் ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை. ஓ, ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். ஏன் நீங்கள் என்னை இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ, அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அறைக்கும் கெட்ட பெருமழை. அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு புரோக்கோலி சாப்பிட வேண்டும். ஓ, நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன்.
தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ, நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன? இதை ஊற்ற முயல முடியவில்லை. நீல் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ், ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு பெரிய தானியங்களை கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு. இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, வணக்கம். விலை மதிப்புள்ளது. எனக்கு பாத்திரங்களை அழுக்காக செய்ய விரும்பவில்லை. நான் புறவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு தப்புறேன். நன்றி. நீங்கள் என்ன சுடிக்கல. அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள். எல்லாம் சீரியல் மூலப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்ல தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? சாப்பிடவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவு நிஜமாக்கிது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது. நண்பர்களே, விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், மைக், ஹலோ. ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் மீ. ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ, மைக், இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும்.
நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டானா? என்ன? மன்னிப்பு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆச்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஓ, கடவுளே, என் தலை. பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க.
எவ்வளவு சுவையானவை! ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பு, பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நெருக்கடி ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதைத்தான் இல்லை. அது கற்பனைதான். இருந்து விலகி வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில். இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். ஓ இல்ல. நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எங்களை கேட்கிறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. இருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ.
ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே, ஓ ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா, இந்த பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி, ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன நாம் போகிறோம். உள்ளது அங்கே எப்படி இருக்கிறது? ஆமாம், நீங்கள் கப்பலில் வரலாம். ஆனால் எங்களிடம் ஒரு புதிய விதி உள்ளது. இனிப்பு இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை. அதை நான் வாங்கினால் என்ன? சரி, வாங்குவோம். ஓ, நீ ஏதோ மறைக்கிற. நான் காந்தியை தானே குலுக்கி எடுக்கிறேன். ஓ இல்லை, என் மிட்டாய். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? அது என்ன? ஹே, ஆம், ஹலோ. அது ஒரு ஸ்டன் கன் தானா? நீ எடுத்துக்கிற. என் பொம்மை எப்படி இருக்குது? இது நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மீண்டும் செய்யாதே. என்ன போடுற? ஓ இல்ல, அது என் காதின் பின்னால் இருக்குதா? அது விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன புல்? ஏன் தண்ணீர் இருக்கிறது? நீர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என் கலைப்பாட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? ஓ வாருங்கள். நன்றி, பாதுகாப்பு. ஓ வணக்கம், நான் ஒரு காமெடி கலைஞன். ஹூ, என் இருக்கை எங்கே? ஓ அங்கே. சரி, செட் எங்க? நீ சோகமாக இருக்க முடியாது. நான் ஒரு நகைச்சுவை காமெடி கலைஞன். நான் உங்களை மிகவும் சிரிக்க வைக்க போகிறேன். ஓ ஓ, சிரிக்கவில்லை. சரி, நீங்கள் விசித்திரமாக இருக்கிறீர்கள். சரி, சிற்றுண்டி நேரம். எனது பிடித்த ஸ்னிக்கர்ஸ். ஓ, அதுக்கு என்ன ஆனது? ஓ இல்ல. வாவ், அவர் பைலட்டா? என்ன ஒரு அழகான ஆள். ஆஹா, உண்மையிலேயே அவரிடமிருந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு விமானி போல வேடமிட்டுக் கொள்ளலாம். இந்த யூனிஃபார்ம் எனக்கு நன்றாக இருக்கிறதா? இந்த மீசையுடன் நான் சூடாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, வணக்கம். என்னை உள்ளே விடுவீர்களா? கண்டிப்பாக. நல்ல பயணம். வணக்கம் அழகான பெண்ணே. நான் விமானி. விமானம் தயாரா? அருமை. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? நல்ல இடம். ஓ, என் கோட் எங்கே? அங்கே இருக்கிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ஓ, யாரோ வருகிறார்கள். வணக்கம், என் புதிய கூட்டாளி. நீங்கள் புதியவராக இருக்க வேண்டும். ஹே, உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா? ஓ, நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஓ, அவன் அதையெல்லாம் குடிக்கப் போகிறான். ஓ, நான் மன்னிக்கவும். அது யார்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் வழியில் இருக்கிறோம். ஒரு பரப்புக்கு எப்படி கூட்டாளி? புறப்பாட்டுக்கு எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். சரி, நான் எல்லா பொத்தான்களையும் அழுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ரொம்ப பயங்கரமா இருக்கிறேன். ஓ ஓ, சாந்தமா இரு. ஓ ஓ, என் வயிறு. சரி, இதை எடுத்துக்கோ கூட்டாளி. என்ன? ஓ சரி, நான் ஒரு கணினி விளையாட்டில் விமானத்தை ஓட்டினேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, சிவப்பு எழுத்துக்கள் நல்லதல்ல. நான் எங்கே அழுத்துவது? நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள பயணிகளே, அச்சப்பட வேண்டாம். நாங்கள் டர்போ மண்டலத்தில் இருக்கிறோம். ஓ, அது எதுவாக இருந்தாலும். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நான் இதை சமாளிக்க வேண்டும். ஓ, நான் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சரியானது. ஓ, இப்போது உன்னை சமாளிக்கிறேன் கூட்டாளி. ஓ, போலி மீசை. நீ ஒரு பெண்ணா? விமானத்தில பெண்ணுக்கு இடமில்லை. நிக்கோல். அவர் யார்? நீங்கள் உடனே விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். வாருங்கள். ஓ, பை பை கூட்டாளி.
உங்கள் ஆவணங்கள். சரி, பணம் இங்கே வைக்கப்பட வேண்டும். எந்த கருத்தும் இல்ல ஆச்சியாஸ். இது ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. திரு காவலர், இது மிட்டாய். நான் இதை விட்டு செல்கிறேன். இதோ ஆவணங்கள். கூல். எல்லாம் சரியாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். ஓ, நன்றி. உன் முடியில் என்ன இருக்கிறது? மிட்டாய் போல தெரிகிறது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? நான் உங்களை ஏமாற்றுகிறேனா? நான் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சரி, உள்ளே வாருங்கள். பாதுகாப்பான பயணமாகட்டும். அது என்ன? நான் மன்னிக்கவும். இது வேலை செய்யாது நண்பா. எனக்கு சாக்லேட் பார் கொடுத்து விமானத்தில் ஏறு. வணக்கம் வணக்கம். உஃப், நான் இறுதியாக இங்கே வந்து விட்டேன். ஊழியர்கள் யாரும் இங்கே இல்லை. அருமை, நான்கு சில பானங்கள் கிடைக்கும். எனது பிடித்த மிட்டாய். உன்னை இல்லாமல் நான் விமான பயணத்தை எப்படி கடப்பேன்? சரி, இப்போது சில M&M's மற்றும் என் மோதிரம். சுவையாக இருக்கிறது. ஓ பேரனே, சாதாரண உடைகள் போடு. ஓ மூதாட்டா, நீ எங்க போற? ஓ, இத பிடி. இது உனக்காக. வாவ், எவ்வளவு பணம்! நான் எனக்காக ஒரு யார்ட் வாங்கிக் கொள்ளலாம். நான் இதை தொண்டுன்னு அழைக்கிறேன். ஹலோ பாதுகாப்பு, அது உங்களுக்காக. அது என் வருடாந்திர சம்பளம். திரு ரிச், நீங்கள் விமானத்துல செல்லலாம். அது என்ன, தங்கம் எல்லாம் உண்மையா? ஓ இல்ல, அது சாக்லேட். அந்த மூதாட்டி நம்மளை ஏமாத்தினாரு. ஹலோ சன்ஷைன், அழகுக்கு ஒரு டைம். ஓ, ஆனால் நான் இறுதியாக ஒரு விமானத்தில் இருக்கிறேன். இந்த தாடியால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். என் தங்கம் எங்கே? சாக்லேட் எந்த தங்கத்தையும் விட சிறந்தது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? வெளியே போங்கள். உங்கள் டிக்கெட்டுகள் சரியாக உள்ளன. இனிப்புகள் ஏதேனும் உள்ளதா? அப்போ நல்ல பயணம், நல்ல மதியம். நேராக கேட்கிறேன், உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா? நான் முதல் முறையாக பறக்கவில்லை, எனவே எனக்கு விதிகள் தெரியும். அட, ஒரு குளிர்ந்த கேமரா. என்னை ஒரு படம் எடுக்க முடியுமா? ஓ, தயவு செய்து ஒரே ஒரு படம். சரி. ஓ, இன்னொரு படம். சரியா? இதுவே கடைசி. குளிர். அதை எனக்கு காட்ட முடியுமா? இல்லை, நான் உங்களுக்கு காட்டப் போவதில்லை. ஆனால் அது என் கேமரா. ஓ, ஒரு கேமரா. என்னை ஏமாத்த நினைச்சியா? ஓ, என் காண்டி, என் சாக்லேட் கேமரா. நான் உன்னை சாப்பிட போகிறேன். வெளியே போ, நின்று விடு. அந்த அடையாளத்தை பாரு. இனிப்புகள் இல்லை, பானங்கள் இல்லை. உன் கோக் எனக்கு கொடு. இல்லையெனில் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, நான் இதை முடித்துவிட்டு திரும்பி வருகிறேன். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, நான் சில குளிர்பானத்தை பலூன்களில் ஊற்றினேன் மற்றும் அற்புதம், நமக்கு ஒரு சிறந்த வடிவம் கிடைத்தது. சரி, சில நகைகள் மற்றும் காவலரை வெல்வோம். புனிதமான சாக்லேட்கள். அது என்ன மாதிரியான தேவதை? நீங்கள் அங்கே யாரை தேவதை என்று அழைக்கிறீர்கள்? ஆனால் வடிவங்கள் உண்மையில் அழகாக இருக்கின்றன. உண்மையாவங்கள். ஓ, உங்களுக்கு மிகவும் அழகான கண்கள் உள்ளன. நன்றி. அவை எங்க அம்மாவின். என் பாஸ்போர்ட் தரலாமா? சரி, நான் போகிறேன். மிகவும் சரி. நான் காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏன்? நாங்கள் விமானத்தில் ஏற விரும்புகிறோம். நல்ல பிற்பகல். நான் நேரத்தில் வந்துவிட்டேனா? நல்லது. என் இருக்கை அங்கே. நீங்க என்னை அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? ஓ, மன்னிக்கவும். ஓ, சரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இதோ என் கோக். என்ன? நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். என் வைர மோதிரம். அது உண்மையில் கிராமலால் செய்யப்பட்டது. அவள் விசித்திரமாக இருக்கிறாள். எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் அடடா, அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும்,
இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். ஆம், 10 10 10. உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக்காரதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குறிப்பா? நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டேன். என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான். அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7 8 9 10 நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் முன்னவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை. லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன்.
இதுவும் சுவையானது. என்ன செய்தி? ஓ இல்லையா அப்பா இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பக்கமா என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. காரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சிட்டேன். அந்த கெட்ட பர்சன் இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறார். அதை பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூவட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி